டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போதான் வந்திருக்க, 4-5 படம் பண்ணிருக்க, என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்கலாம், வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க, கார்லயே போறே சொன்னா கார் எல்லாம் கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல இருந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டுடியோல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த் இல்லை. கரெக்டா வந்து 2.5 வருஷத்துல வந்து ஏவிஎம் செட்டியாருக்கு வச்சிருந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வரமாட்டேன். வாங்கிட்டு ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும். ஒரு 8 o'clock 8:30 ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி, ஓகே கமான் அப்படின்னு காது கிட்ட போய், எஸ் சார் வேற சீட்டிங் சார், ஃப்ரண்ட் சீட் ஆர் பேக் சீட் சார், பேக் சீட், எஸ் சார் அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்து விடுறா வண்டியா ஏவிஎம். அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே கார் எங்கே அம்பாசிடர் நிற்க வந்ததோ அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி